கவிஞர் கண்ணதாசன் கடவுளை பற்றி சொன்ன வரிகள் இவை. நான் என்று நினைக்காதீர்கள். அப்படி நினைத்தால் ஆண்டவன் தான் என்பதை காட்டிவிடுவான். உனது பெருமை கடவுளின் மகிமை. உனது சிறுமை கடவுள் உனக்கு தரும் அடக்கம். நோக்கம் உன்னுடையது, ஆக்கம் அவனுடையது. கடவுள் மனிதனை பார்த்து 2 முறை சிரிக்கிறார். இது என் சொத்து என்று சண்டையிடும் பொழுது 1 முறை சிரிக்கிறார். நோயாளியை பார்த்து கவலைப்படாதே, நான் குணப்படுத்தி விடுகிறேன் என்று மருத்துவர் சொல்லும் பொழுது 1 முறை சிரிக்கிறார். தெய்வத்தை நம்பும் பொழுது அறிந்து நம்ப வேண்டும். ஏதோ கஷ்டம் வந்துவிட்டது, கோவிலுக்கு போய் வருவோம் என்று போய் வருவதில் அர்த்தமில்லை. அறிவு ஒரு சக்தியின் மீது லயித்து நம்பிக்கை உதயமாக வேண்டும். இந்த தெய்வம் நம்மை காப்பாற்றும் என்று உனக்கே தோன்றி உனது லயத்தில் நம்பிக்கை பிறக்க வேண்டும். சோதனைகளின் பலனாக கிடைத்த அடக்கமும் பணிவும் அதிகமாகின்றன. சோதிக்கப்பட்ட மனிதன் பிறகு பலருடைய மரியாதைக்கு உரியவனாகிறான். ஆகவே தான் நல்லவனை மிக நல்லவனாக்குவதற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் இறைவன் தொடர்ந்து வழங்குகின்றான். நீ கடவுளை மனதார நம்பியும் உனக்கு துயரத்தின் மேல் துயரம் வருகிறது என்றால் நீ இறைவனின் பார்வைக்கு இலக்காக இருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். உண்மையான பக்தனைத்தான் இறைவன் சோதிக்கிறான். திருடர்களை அவர்கள் இஷ்டம் போல் போகவிட்டு தண்டனைக்கு ஆளாக்குகிறான். பக்தர்களை பரமன் சோதித்து இறுதியில் சிறந்த அருள் வழங்கியதாக நமது புராணங்களில் உள்ளன. மரணத்தை இறைவன் ரகசியமாக வைத்திருப்பதால் தான் மனிதன் ஓரளவாது மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்கிறான். 9 ஓட்டைக்குள்ளே 1 துளி காற்றை வைத்து சந்தையில் விற்றுவிட்டான் ஒருவன். அவன் தடம் தெரிந்தால் அவன் தான் இறைவன். ஆண்டவன் ஒரு நாள் கடை விரித்தான். அதில் 1000 பொருள் குவித்தான். அவரவர் நிலைக்கு விலையை சொன்னான். அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னான். பெண்களோ அழகை வாங்க வந்தார், ஆண்களோ ஆசையை வாங்க வந்தார். தலைவர்கள் புகழை வாங்கிக் கொண்டார், புலவர்கள் பொய்யை வாங்கிக் கொண்டார். குருடர்கள் பார்த்திட விழி கேட்டார், ஊமைகள் பேசிட மொழி கேட்டார். உறவினர் மாண்டவர் உயிர் கேட்டார், ஒரு சிலர் மேலுக்கு விலை கேட்டார். விலை என்னவென்றாலும் அவர் தந்தார். இதயம் என்பதை விலையாய் தந்து அன்பை வாங்கிட எவரும் இல்லை. பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். படிப்பெனச் சொல்வது யாதென கேட்டேன், படித்து பாரென இறைவன் பணித்தான். அறிவெனச் சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பாரென இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது என்னென கேட்டேன், அழித்து பாரென இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதென கேட்டேன், பகிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். மனையால் சுகமெனில் யாதென கேட்டேன், மணந்து பாரென இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதென கேட்டேன், பெற்று பாரென இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். வறுமை என்பது என்னென கேட்டேன், வாடிப்பாரென இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன், இறந்து பாரென இறைவன் பணித்தான். அனுபவித்தே தான் அறிவது வாழ்க்கை எனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகே நெருங்கி வந்து அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான்.